ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இட்லியும் தக்காளி சட்னியும். தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? அப்படி இட்லிக்கு சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்கும், அவ்வளோ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பேன் காய வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பேன் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா காயட்டும். ஆயில் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் சின்ன சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே சின்ன சீரகம் அப்படியே பொடிஞ்சு வருது பாருங்க. லைட்டாக அதை வறுத்து விட்டுக்கலாம். ஜீரகம் நல்லா வறுத்து வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பச்சை மிளகா ஒரு 6 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுக்கலாம். பச்சை மிளகா நல்லா வணங்கிடுச்சு. இப்போ பெரிய வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோ. இதே இவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். இதே போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாம் சார். வெங்காயம் வணங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி ஆட் பண்ணிக்கலாம். அது போட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சட்டுன்னு செய்கிற சட்னி ஃப்ரெண்ட்ஸ், 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம் அந்த சட்னியை. வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ ஒரு 4 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோ. இதை ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வணங்கி வரணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வணங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 2 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையும் போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாம். தக்காளி வெங்காயம் எல்லாமே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வணங்கி வந்துருச்சு. இப்போ இதை எடுத்து ஆற வச்சிடலாம். தக்காளி நல்லா ஆறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸி ஜாருக்கு ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை கொஞ்சம் திரியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை. தக்காளி நல்லா அரைச்சி எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். எல்லாம் பவுலுக்கு மாற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சூப்பரான தக்காளி சட்னி ரெடி. இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வேறு லெவலில் இருக்கும். அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வீடியோவில் புதிய டிஷ்ஷோடு வரோம்.